வணக்கம். நான் அருண்குமார் செகண்ட் சீஸ். இன்றைய செய்திகள். துணைவேந்தர் தேடுதல் குழு திரும்ப பெருக தமிழக அரசு கவர்னர் உத்தரவு. தமிழக கவர்னர் மாளிகை வெளியிட்ட செய்தி குறிப்பு. மதுரை காமராசர் பல்கலைக்கழக வேந்தர் என்ற முறையில் தமிழக கவர்னர் அந்த பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தர் தேர்வு செய்வதற்கான தேடுதல் குழுவை நியமித்துள்ளனர். மதுரை காமராசர் பல்கலைக்கழக விதிமுறைகள், சுப்ரீம் கோர்ட் உத்தரவு மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழு UTC விதிமுறைகளின் அடிப்படையில் அந்த தேடுதல் குழுவில் வேந்தரின் பிரதிநிதியை, தமிழக அரசின் பிரதிநிதியை, செனட் பிரதிநிதியை, UCG தலைவரின் பிரதிநிதி ஆகியோரில் இடம்பெற்றுள்ளன. கவர்னரின் பிரதிநிதியை அமைப்பாளராக கொண்ட மேற்கொண்ட 14 பிரதிநிதிகள் அடங்கிய தேடுதலின் அறிக்குழு நியமனம் தொடர்பான அறிக்கையின் வெளியிட்ட தமிழக அரசு கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி கவர்னர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் மதுரை காமராசர் பல்கலைக்கழக தேடுதல் குழு தொடர்பான அரசாணை தமிழக உயர்கல்வித்துறை கடந்த 7ஆம் தேதி வெளியிட்ட அதில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையும் மீற வேண்டும் என்ற UCG தலைவரின் பிரதிநிதி நியமிக்கப்பட்டுள்ள UCGயின் விதிமுறைகளை படிக்க அனுமதிக்கப்பட்ட தேடுதல் குழுவின் பரிந்துரைப்படி பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் நியமனம் மேற்கொள்ள வேண்டும் என்று பேராசிரியர் PSC ஜித், டாக்டர் MS ராஜஸ்ரீ வழக்கின் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அந்த வகையில் UCG தலைவரின் பிரதிநிதியில்லால் தேடுதல் குழுவை அமைத்த அரசாணை வெளியிட்டுள்ளது. UCG விதிமுறைகளுக்கும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு முற்றிலும் முரணானது. எனவே UCG பிரதிநிதி இல்லாமல் தேர்தல் குழுவின் நியமிக்கப்பட்டுள்ள வெளியிடப்பட்ட அரசாணையை திரும்ப பெற வேண்டும். UCG பிரதிநிதியுடன் வேந்தர் நியமித்தல் தேடுதலுக்கு தொடர்பான அறிக்கையில் வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசு கவர்னர் உத்தரவிட்டுள்ளார். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் வழக்குகள் தேடுதல் குழுவின் UCG பிரதிநிதி இடம்பெற்ற வேண்டும் என்ற விவகாரங்கள் சென்னை பல்கலைக்கழக, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியின் பல்கலைக்கழக, கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் ஆகியோர் புதிய துணைவேந்தரை நியமிப்பதில் சிக்கல் ஏற்படாது. நன்றி.